लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्दतितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2302வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியில 9ஆம் பத்திலே வரக்கூடிய 6ஆம் திருமொழியுடைய முதல் பாசுரம் 851வது பெரிய திருமொழி பாசுரம். திருக்குறுங்குடி பாசுரங்களிலே இது 11வது பாசுரம். திருக்குறுங்குடியை பற்றி முதல் 10 பாசுரங்களிலே பரகால நாயகியாக இருந்து தலைவனை பிரிந்த தலைவியாய் பாடிய பாசுரங்களவை. இது ஆழ்வாராகவே இருந்து பாடக்கூடிய பாசுரங்கள். இனி வருகிற 10 பாசுரங்கள். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யஷகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுடமான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுஜமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணுமென்னு கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்துருள வேணும் துணிந்து. இதோ பெரிய திருமொழி பாசுரம் 851வது பாசுரம். அக்கும் புலியின் அதழும் உடையார் அவர் ஒருவர் பக்கம் நிற்க நின்ற பண்பர் ஊர் போலும் தக்க மரத்தின் தாய்ச்சினை ஏறி தாய் வாயில் கொக்கின் பிள்ளை வெள்ளிர உண்ணும் குறுங்குடியே. முதல் 2 வரிகள் பெருமாளுடைய பெருமை, அடுத்த 2 அடிகள் ஊரினுடைய பெருமை. இந்த கடைசி 2 இடம் என்னன்னா, தக்க மரத்தின் தாய்ச்சினை ஏறி தாய் வாயில் கொக்கின் பிள்ளை வெள்ளிர உண்ணும் குறுங்குடியே என்பது. கொக்கின் பிள்ளை என்பது கொக்கு குட்டி, சின்ன கொட்டி கொக்கானது அங்கே வரக்கூடிய மரம். அந்த மரமானது உயர்ந்திருக்கிற மரமா என்றால் அதனுடைய கிளை சின்ன குட்டி கொக்கு ஏறுகிற அளவுக்கு தாழ்ந்து இருக்கிறதா. அப்படி அந்த தாழ்ந்து இருக்கக்கூடிய கிளை மீது ஏறி இருக்கக்கூடிய குட்டி கொக்குக்கு தாயினுடைய கொக்கானது வெள்ளிரா என்கிற ஒரு மீன், அந்த மீன் நிறைய இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதி, அந்த மீனை கொண்டு ஊட்டுமாம். அப்படி இருக்கக்கூடிய திருக்குறுங்குடி என்பது இந்த தலம். அக்கும் என்றால் எலும்பு, எலும்பையே மாலையாகவும் புலியின் தோலையை ஆடையாகவும் உடையவரான சிவபெருமான், அவரை பரமேஸ்வரன் என்று எல்லோரும் கொண்டாடினாலும் கூட தனக்கு நிகராக ஒருத்தரை பேசினால் மற்றவர்களுக்கு பிடிக்காது என்பது இல்லாமல் தனக்கு நிகருக்கு மேலாக ஒருவன் பரமேஸ்வரன் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறான் என்று மற்றவர்களை வழிபடுகிறாள் என்று தெரிந்தாலும் கூட அந்த பெருமாளுக்கும் மரியாதையாக ஒரு இடத்தை தன்னுடைய வலது பக்கத்திலே கொடுக்கக்கூடிய சீலமான குணமுடையவரான பெருமாளாம் இந்த திவ்ய தேசத்து பெருமாள் என்று சொல்லுகிறார் ஆழ்வார். தன்னில் ஒருவன் உயர்ந்தவன் என்று காட்டிக்கொண்டால் உயர்ந்தவனாக இருக்கவன் அவனை மதிக்க மாட்டான். ஆனால் இந்த பெருமாள் அப்படி இல்லையா. சிவபெருமானே பரமேஸ்வரன் என்று பல துதித்து கொண்டிருந்தாலும் கூட அதை பொருட்படுத்தாமல் அவரும் நமக்கு வேண்டியவர் தான் என்று சிவபெருமான் தன்னை நோக்கி தவம் இருந்த காரணத்தால் அவருக்கு அருள் புரிய வேண்டி அவரை தன்னுடைய வலது பக்கத்திலே இருத்தி கொண்டு நிற்கக்கூடிய பெருமாளாம் இந்த திருக்குறுங்குடி பெருமாள் நின்ற நம்பி என்று சொல்லுகிறார். அதனால் என்ன தெரிகிறது என்றால் பெருமாளை பொறுத்த வரைக்கும் யாரும் ஆகினவர் ஆகாதவன் கிடையாது, எல்லோருமே உண்டுதான். பிருத்திவாதி பயங்கர மணங்காச்சார் எழுதுகிறார், எம்பெருமானுக்கு ஆகாது இல்லை என்கிறார் முன்னடியால் என்று சொல்லி, தானே ஈஸ்வரன் என்று அபிமானத்தோடு இருக்கும் கூட ஒருவனுக்கு கூட எனக்கு அனுகூலமானவர் தான் என்று சொல்லி அவரை பக்கத்திலே வைத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிற மொழியாக இங்கே திருமங்கையாழ்வார் பேசுகிறார். திருவாய்மொழியிலே 1ஆம் பத்திலே வரக்கூடிய 3ஆம் திருமொழியிலே 9வது பாசுரம் இங்கே நோக்கத்தக்கது.
வலத்தனன் திரிபுரம் எரித்தவன் என்ற பாசுரத்தினுடைய வியாக்கியானத்திலே கூட இப்படியே தான் சொல்கிறார். பச்சையே காதசமே ருத்ராங் தட்சிணம் பாஷவ மாஸ்ரிநாத் என்ற மோக்ஷ தர்மவசத்தை எடுத்து காட்டியிருப்பது இங்கே நாம் யோசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். தபசா ஜோஷிஸ் தே விஷ்ணுனா பிரபவிஷ்ணோ ஸ்வபராசவே தட்சிணே சம்பு நிவாச பரிகல்பித என்கிற ஒரு வசனமும் இருப்பதாம். சிவன் பண்ணின தவத்தினால் உள்ளம் உகந்த பெருமாள் அவனுக்கு தனது வலது பக்கத்திலே வாசஸ்தானம் அமைத்து கொடுத்தருளினான் என்பது அதனுடைய பொருள். தக்க மரம் என்று சொல்லுகிற போது 2 வகையாக பொருள் கொள்ளலாம் என்கிறார் அனங்காச்சாரியார். எம்பெருமான் எப்படி சௌசீல்ய குணம் என்கிற கருணையோடு இருக்கிறானோ அப்படி அங்குள்ள மரமும் சிறுவரும் ஏறுவது போல தாழ்ந்து இருக்குமாம் என்று சொல்லுகிறது. தக்க மரம் என்பட்டது எம்பெருமானோடு தகுதியை உடையிற மரம், எம்பெருமானுடைய குணாதிசயத்தை கொண்ட மரம் என்று சொல்லுகிறார் பட்டர். அது மட்டுமல்ல, நொக்கின் பிள்ளை என்கையாலே இங்கு தக்க மரம் என்றது கொக்கினோடு சமமான நாமமுடைய மரம் என்று பெயர். மாமரத்தை கொக்கு மரம் என்று சொல்லுவார்களாம். கொக்கு என்ற மாமரத்திற்கும் ஒரு பெயர் உண்டு. சூதன் சேதாரம் ஆம்பிரங்கொக்கு தோமா மரத்திவை தேமாவாகும் என்பது திவாகர இலக்கணம். எக்கலி இன்று நுண்மணல் மேல் எங்கும் கொக்கின் பழம்பீழ் கூடலூரே என்றார் முன்னார். கூடலூரை பற்றி பேசுகிற போது மாமரத்திலிருந்து பழங்கள் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கிறது என்று சொல்லி, தாய் பறவையானது நீர்நிலைகளிலிருந்து உணவு தேடி கொடுக்க குட்டி பறவையானது மரக்கிளையிலே இருந்து கொண்டு உண்ணுகிறது என்று திருக்குறுங்குடியினுடைய அழகை பற்றி சொல்லுகிற பாசுரம். பெருமாள் எவ்வளவு சௌசீல்யம் என்கிற குணத்திற்கு சொந்தக்காரராக இருக்கிறார் என்பதை சொன்ன பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரம். அக்கும் புலியின் அதழும் உடையார் அவர் ஒருவர், பக்கம் நிற்க பண்பர் ஊர் போலும், தக்க மரத்தின் தாய்சினை ஏறி தாய் வாயில் கொக்கின் பிள்ளை வெள்ளிரவு உண்ணும் வெள்ளிரா உண்ணும் குறுங்குடியே. காயேன வாச்சா மனசேந்திரீர்வா அப்தியாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தத் சகலம்பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோட ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை என்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அனுபவிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.